ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வாழைப்பூ பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாழைப்பூ தான் எடுத்துருக்கேன். இது மாதிரி இந்த மேல் தோல் எடுத்துக்கிட்டால் பூ அழகாக வந்துடும். இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நரம்பு ஒன்று இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நீக்கிடுங்க. இந்த பூவும் இதை நீக்கிட்டிங்கன்னா இந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே ஆஞ்சி எடுத்துடலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு எடுங்க. இதனுடைய பால் வந்து படும். இதே மாதிரி எல்லாமே ஆஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுத்து பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூவும் பிரித்து மேல் தோல் எடுக்க இங்கே பாருங்கள், எல்லாமே அழகாக வரும். இது பாருங்கள், வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் 2 டைம் அலசிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. இதுக்கு வந்து கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 கைப்பிடி கடலைப்பருப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி இது தனியாக வேக வச்சுருக்கேன் பாருங்கள். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கல் உப்பு, ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துடுது. இங்கே பாருங்கள், இதுக்கு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் ஒரு குழம்பு கண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வெங்காயம் பெரிய சைஸு இதை கட் பண்ணியிருக்கேன். நிறையா சேருங்க, வெங்காயம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 5, கொஞ்சம் கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ரெடியாக வச்சுருக்க வாழைப்பூ அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு அப்படியே சேர்த்துருங்க. இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பூ ரெடியாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பூ வேணும்னா இப்போ சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் தேங்காய் பூ சேர்க்கலை. சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பொரியல். நல்லா சுட சுட சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது.
ஹெல்த்தியானது கூட. இங்கே பாருங்கள், மருத்துவ குணம் உள்ள வாழைப்பூ. சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். பூ க்ளீன் பண்ணுறது தான் நேரம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான வாழைப்பூ பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.